தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் வாசிங்க. யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய அந்த மைய வரி ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நவம்பர் மாதம் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிறேன். கர்த்தருடைய செயலின் முடிவை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்பா. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய முடிவை நீங்கள் காண்பீர்கள். இந்த நவம்பர் மாதம் கர்த்தருடைய செயலின் முடிவை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 111ஆம் சங்கீதத்தில், அந்த சங்கீதத்தில் 10 வசனங்களிலும் தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்று அங்கே சங்கீதக்காரன் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 111ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கை பெரியவைகள் என்று சொல்லியும் அது ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனுடைய செயல் எப்படிப்பட்டதா? பெரியவைகள். அதை ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆராயக்கூடியதாக இருக்கும். இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆச்சு, இது எப்படின்னு சொல்லி ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய செய்கைகள் மகிமையும் மகத்துவம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவருடைய செய்கைகள் அதிசயமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், அவருடைய செய்கைகள் சத்தியமும் நியாயமுமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் அநீதியான செயலை செய்ய மாட்டார், அவர் செய்வதெல்லாம் நியாயமானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது சத்தியமானதாக இருக்கும், அது அவருடைய மகிமைக்கானதாக இருக்கும், அது அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும், அது ஆராயப்படத்தக்கதாக இருக்கும், அது பெரியதாக இருக்கும். தேவனுடைய செயல்கள் அப்படிப்பட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய செயல் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அவருடைய செயலை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது பெரியதாக இருக்க போகிறது, அது ஆராய்ந்து முடியாததாக இருக்க போகிறது, அது மகிமை பொருந்தியதாக இருக்க போகிறது, அது மகத்துவம் உள்ளதாக இருக்க போகிறது, அது அதிசயமானதாக இருக்க போகிறது, அது சத்தியம் உள்ளதாக இருக்க போகிறது, அது நீதி உள்ளதாக இருக்க போகிறது. கர்த்தருடைய செயலை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய செயலை குறித்து சங்கீதக்காரன் அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எனக்கு திட்டமாய் சொன்னார், தேவனுடைய செயலின் முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய செயலின் முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. அல்லேலூயா. எங்க ஆரம்பம்னு ஒன்று இருந்தா கட்டாயம் என்ன இருக்கணும்? உன் வேதனைக்காக இருக்கட்டும், உன் நெருக்கத்துக்காக இருக்கட்டும், உன் போராட்டத்துக்காக இருக்கட்டும், உன் கண்ணீருக்காக இருக்கட்டும், உன் புலம்பலுக்காக இருக்கட்டும், எதுவானாலும் தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பேரே என்ன தெரியுங்களா? ஒரு பேர் அல்ஃபா அப்படின்னா ஆரம்பம்னு அர்த்தம். இன்னொரு நாமம் இருக்குது அவருக்கு, ஒமேகா அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். என் ஆண்டவருடைய பேரே என்னதானா? முடிவு. அவர் தான் அந்தம், ஒமேகா. அவர் தான் முடிவை உண்டாக்குகிற தேவன். சிலுவையில் கூட இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார்.
எல்லாம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய முடிவு அது மிகவும் ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. இந்த மாலை வெள்ளம் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எனக்கு திட்டமாய் சொன்னார், இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் கர்த்தருடைய செய்கையின் முடிவுகளை, அவருடைய செயலின் முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய செயலின் முடிவுகள் எப்படிப்பட்டது, முடிவு எப்படிப்பட்டது. சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் சில முடிவுகள் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறது செயல்படுறதெல்லாம் சிலது ஒரு மாதிரி போயிடும். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், உதாரணமாக பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு அவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு செய்து ஒரு வேலையை துவங்குறாங்க. ஆனால் அந்த பாபேல் கோபுரத்தின் கட்டுமான பணியுடைய முடிவு என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் அதை தாறுமாறாக்கி விட்டாராம். ஸோ தேவன் சில முடிவுகளை, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய முடிவுகள் அது வித்தியாசமானது. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு சித்தமில்லாததும் அவருக்கு பிரியமில்லாதவர்களுடைய வாழ்க்கையில் முடிவை வேற மாதிரி செய்வார். நான் அதை குறித்து சொல்ல வரலை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய அவருடைய செயலின் முடிவுகள் என்ன என்பதை இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய செயலின் முடிவு எப்படிப்பட்டது. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? சம்பூர்ணமாயிருக்கும். இங்கே யோபுடைய நண்பன் யோபுவை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லிட்டு வரான், ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட நீ கேளு என்று சொல்லிட்டு சொல்லும் பொழுது சொல்றான், உம்முடைய துவக்கம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவை கர்த்தர் என்னவா மாத்துவாரு? சம்பூர்ணமா மாத்துவார். தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு காரியத்தினுடைய துவக்கம் சில நேரங்களில் அது அற்பமா காணப்படலாம். வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். நல்லது. ஒரு காரியத்துடைய துவக்கத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ற கூடாது. சில நேரங்களில் பாருங்களேன், ஆஹா ஓஹோன்னு ஆரம்பிப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்க. சில நேரங்களில் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை வைத்து அதை டிசைட் பண்ணுறக்கூடாது. அதனுடைய முடிவு தான் அந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறது. இங்கே யோபுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிழக்கத்திய புத்திரர்களில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தான் எழுதப்பட்டிருக்குது. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரணமான வாழ்க்கையை போல தான் ஆரம்பிக்கப்படுது. ஆனால் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், அவனுக்கு 3000 ஆடுகள், 500 ஏர் மாடுகள், அவனுடைய ஆசீர்வாதத்தை அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எடுத்தவொடனே யோபு பெரிய செல்வந்தனா இல்லை. அவனுடைய ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதத்தில் பிசாசு பொறாமப்பட்டு பிசாசு வந்து சொல்கிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? எடுத்துடணும். ஒருவேளை பார்க்கும் பொழுது யோபுடைய முடிவை பார்த்தா பெரிய செல்வந்தனாக இருந்தான், திரும்ப என்னவாயிட்டான்? தரித்திரனா மாறி போயிட்டதை போல தெரியும். கவனிங்க, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் முடிவை வேறு ஒரு விடத்தில் கொடுக்கறதில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முடிவை எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு ஏதோ ஒரு திட்டமிட்டு யோபுடைய முடிவை மாற்ற நினைத்தாலும், ஆனால் யோபுவின் புஸ்தகத்தை நீங்க 42ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது வேதம் சொல்லுது, அவன் முன் நிலைமையை பார்க்கிலும், அந்த முந்தின முடிவை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? இரட்டத்தனையாய் சம்பூர்ணமாய் அங்கே ஆஸ்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்லது உங்களுடைய பிரச்சனையின் முடிவு அல்லது இந்த மாதத்தின் முடிவு அது சம்பூர்ணமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலுக்கு அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். பேதுருவும் அவனுடைய சகோதரனும் தங்கள் தொழிலுக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். தொழிலுடைய முடிவு என்ன அப்படின்னா, விடியற்காலையில் வலையை அவங்க அலசிட்டு இருக்கிறாங்க.
ஒரு மீன் என்ன பண்ணலை, அகப்படலை. அவன் நினச்சிக்கிட்டான் இதுதான் என்னுடைய தொழிலோட முடிவு போல, இதுதான் இந்த நாளுக்கான முடிவு போல, ஒரு மீன் எனக்கு அகப்படலையேன்னு சொல்லி அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, சில வேளையில் பேதுருவை போல என் வாழ்க்கையின் முடிவு இப்படி தான் இருக்குமோ, நான் இப்படி தான் வாழ வேண்டுமோ, இதே நிலையில் தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டுமோ என்று சொல்லி ஒருவேளை பேதுருவை போல நீ புலம்பிக் கொண்டவளாய் நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய முடிவு அதுவல்ல. என் ஆண்டவர் அங்கே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், பிரசங்கிக்கும்படி படகை தள்ளுகிறார், படகில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணினார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் படகை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளுங்க, வலையை என்ன பண்ணுங்க, நீங்கள் மீன் பிடிக்கும்படி போடுங்கள். உடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன பண்ணலை, அகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று போட்டான். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன பண்ணாங்களாம், பிடித்தார்கள். ஆமென். ஒருவேளை அவன் வலையை அழுசும் போது நினச்சிருப்பான், இதுதான் என் வாழ்க்கை, இன்றைக்கு வருமானத்துக்குரிய முடிவு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வருமானத்துக்குரிய முடிவு ஒன்றும் இல்லை, வெறுமையாக தான் நான் போக போகிறேன்னு நினச்சிருப்பான். ஆனால் தேவன் அங்கே குறுக்கிடுகிறார், அவனுடைய முடிவு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 படகும் அமிழத்தக்கதாக அவன் பிரமித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆச்சரியப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, கையசைத்து தனக்கு உதவி செய்யும்படி மற்றவர்களை அழைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வைத்திருந்த ஒரு படகல்ல 2 படகும் அமிழத்தக்கதான மீன்கள் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன், அவனுடைய துவக்கம் வெறுமையா இருந்திருக்கலாம், ஆனால் அவன் முடிவு அவன் நிர்ணயித்ததல்ல, தேவன் நிர்ணயித்தது. அங்க ஒரு சம்பூர்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் அவனுடைய துவக்கத்தை துவங்கினான், ஆனால் முடிவு என்ன, பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் அவனை மாற பண்ணினார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட வந்திருக்கிற என கண்மான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை குறைவில் நான் இருக்கிறேன், வெறுமையில் இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய முடிவு குறைவும் வெறுமையும் அல்ல, தேவன் ஒரு சம்பூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க, இந்த மாதம் என் தொழில் முடிவு அது சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. இந்த மாதம் என் வருமானத்தின் முடிவு அது சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. இந்த மாதம் எங்கள் ஊழியத்தினுடைய முடிவு அது சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார், வெறுமைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி தேவனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான ஒரு சம்பூர்ணமான முடிவை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. குறைவை கர்த்தர் நீக்குவார், வெறுமையை கர்த்தர் மாற்றுவார், சம்பூரணத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஏங்க, பூரணனாலே ஃபுல்லு தான், அதிலும் வசனம் சொல்லுது சம்பூர்ணம் அப்படின்னா மிகுதியான, நிறைவான, குறைவில்லாத, திருப்தியா இருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் தேவனுடைய செயலின் முடிவுகள் உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். 2வது, தேவனுடைய முடிவுகள், செயலின் முடிவுகள் எப்படிப்பட்டது? நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம், சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எப்படிப்பட்டதா? சமாதானம். உத்தமனுக்கும் நீதிமானுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட முடிவுனா, எப்படிதானா அது? சமாதானம். ஹல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அலையில சொல்லுங்களேன். எங்க சமாதானம்னா என்ன தெரியுங்களா? சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோன்றது தான் சமாதானம். கவனிங்க, இந்த மாதம் ஆண்டவர் உன் சஞ்சலத்தெல்லாம் கர்த்தர் மாத்துவார். ஏசாயா 60:20 சொல்லுது, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீ எதை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு இது கட்டாயம் நிறைவேறும். கவனிங்க, வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில்
15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சூசான் நகரமே கலங்கினது. ஏன் சூசான் நகரம் கலங்கினது? நீங்க முடிஞ்ச வீட்டில் போய் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அங்கே ஆமான் என்று சொல்லுகிறவன் மொர்தேகாயை பழி வாங்குவது அவனுக்கு அற்பமா தோணுச்சான். மொர்தேகாய் வந்து ஆமானுக்கு வந்தனம் செய்யலை. அது ஆமானுக்கு மனசு கஷ்டமா இருந்தது. மொர்தேகாயை மட்டும் பழி வாங்குவது, அதை தண்டிப்பது அவனுக்கு அற்பமா இருந்துதான். அதனால மொர்தேகாயுடைய இனத்தையே அவன் அழிக்க வேண்டும் சொல்லி திட்டம் தீட்டினான். மொர்தேகாய் ஒரு யூதன். அங்கே அகாஸ்வேரு ராஜாவா இருக்கும் பொழுது 127 நாடுகளுக்கு அகாஸ்வேரு ராஜாவா இருக்கிறார், பெர்சிய ராஜ்யம். அப்போ இந்த ஆமான் மொர்தேகாயுடைய அந்த சந்ததி, அந்த குடும்பம், அவர்களுடைய இனம், யூதர்களை அழிப்பதற்கு ராஜாவிடத்தில் போய் சொல்றான், ராஜாவே, நம்ம நாட்டில் ஒரு ஜனம் வித்தியாசமாக இருக்குது, அவங்க பழக்கம் வித்தியாசமாக இருக்குது, அவங்க உங்கள் வார்த்தைக்கு என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படிதில்லை. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிச்சா தெரியும். உங்கள் வார்த்தைக்கு, உங்கள் சட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படுகிறதில்லை. அவங்க வேத சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், உங்கள் சட்டத்துக்கு அவங்க கீழ்ப்படியலை. அதனால் ஆதார் மாதத்தில் 13ஆம் தேதி அவங்கள எல்லாரும் கொன்று போட்டுடலாம். அவங்கள எல்லாரும் என்ன பண்ணிடலாம்? கொன்று போட்டுடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றணும். அப்படி அவங்க கொன்று அவர்களுடைய உடைமைகள், அந்த சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு அமௌண்ட் அங்கே இருக்குது, இவ்வளோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவங்கள அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆமான் சொன்ன உடனே அங்கே அகாஸ்வேரு குடி போதையில் என்ன பண்ணுறாரு, ஓகே பண்ணி மோதிரத்தையாவது கையில் கொடுத்துட்றேன். இந்த முத்திர மோதிரம் கையில் இருக்குது, அந்த பணம் எனக்கு வேணாம், நீ எடுத்துக்க, உன் இஷ்டப்படி செய்யிட்டான். உடனே அகாஸ்வேரு ராஜாவுடைய கட்டளையின் பேரில் அங்கே ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஆதார் மாதம் 13, 14 தேதிகளில் இந்த யூதர்கள் கொல்லப்படணும். யாரெல்லாம் நீங்கள் கொல்றதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லி அந்த 127 நாடுகளுக்கும் தண்டோரா போட்டு அஞ்சற்காரர்கள் போய் சொல்கிறாங்க. போய் சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நீசான் மாதம், ஜனவரி மாதம் வச்சுங்க. நம்ம கணக்கு பிரகாரம் ஜனவரி மாதம், நவம்பர் மாதத்தில் சாவடிக்கிறதுக்கு பிளான். நீங்கள் அந்த யூதர்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் போடுவாங்க தண்டோரா, 11ஆம் மாதம் சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட அது வரும். கவனிங்க, முதல் மாதத்தில் போடுறாங்க தண்டோரா, நீசான் மாதம். நீங்கள் முன்னாடி வாசிங்க, நீசான் மாதம் ஃபஸ்ட்டு மாதம் தண்டோரா பாட்டு 11ஆம் மாதம் 13ஆம் தேதி என்ன பண்ணிடணும், சாவடிச்சிடணும்னு சொல்லி திட்டமிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, கடைசி வரி. காரியத்தை கர்த்தர் என்னவா முடிச்சாராம், மாறுதலாய் முடிய பண்ணார். எப்படி மாறுதலா முடிய பண்ணார்? காரியம் எப்படி முடிஞ்சது? நீங்க 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய கடைசி வரி, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, சூசான் நகரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்ற செய்தியை கேட்டவுடனே அவர்கள் எல்லாரும் கலங்கினார்கள், அழுதார்கள், துக்கித்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னும் 10 மாதத்தில் ஒன்று சாவடிச்சிருவாங்கன்னா எப்படி இருக்கும்? மரண நாள் நமக்கு தெரியாதனால தான் நம்ம சந்தோஷமாகவே இருக்கிறோம். மரண நாள் நமக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும்? இருக்கிற 10 மாதம் மரணம் தான். திடீர்னு 10 மாதம் கழித்து உன்னை சாகடிக்க போகிறான்ற செய்தியை கேட்ட உடனே யூதர்கள், சூசான் நகரம் முழுவதும் கலங்குகிறது. எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறான். ஆனால் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. என் ஆண்டவர் அங்கே ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கினார். தேவனுடைய செயலின் முடிவு யூதர்களுக்கு அங்கே உண்டானது. அவர்கள் சஞ்சலமும், அவர்களுடைய கலக்கமும், அவர்களுடைய கண்ணீரும், அவர்களுடைய துக்கத்தையும் கர்த்தர் ஆர்ப்பரிப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பண்டிகையாக கர்த்தர் மாற்றினார். அங்கதான் பூரீம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை உண்டாவது. தங்களுடைய சத்துருக்களை கொன்று ஒரு பூரீம் பண்டிகை எக்காலம் ஊதி கொண்டாடினார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கத்தையும், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தேவனுடைய செயலின் முடிவு அது சமாதானமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கட்ட தருவார், சந்தோஷத்தை கட்ட தருவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா? அது சமாதானமான முடிவு. சமாதானமான முடிவு. மூணாவது, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய முடிவு சம்பூர்ணமானது, தேவனுடைய முடிவு சமாதானமானது, தேவனுடைய முடிவு சமீபமானது. அப்படிங்க, இதுதான் இந்த மாசத்துடைய ரேமா. நீங்க விசுவாசிக்கணும். சமீபமானது அப்படின்னா, நீங்க ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. அப்போ தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமானாலும் தரிசனமானாலும் அவர் சொன்ன வார்த்தையானாலும் அது நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். அதுக்கு நீ காத்திரு, அது நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 10 மாதங்கள் நீங்க காத்திருந்துட்டீங்க. இந்த 11வது மாதம் அது உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய முடிவு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் கொடுத்த தரிசனம், அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அது சமீபமாக இருக்கிறது. நீங்க சமீபமா இருக்குன்னா எது சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நமக்கு சமீபமா இருக்கிறது. எதுக்காக? நிறைவேறுவதற்காக. அல்லேலூயா. நீங்க எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு. ஆமென். அல்லேலூயா. உங்க பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாசத்துடைய ரேமா வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு சமீபம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு சமீபம். கவனிங்க, ஒருவேளை உங்கள் தொழிலில் சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது சரீர சுகத்திற்காக சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய மகளுடைய வாழ்க்கைக்காக சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்கள் ஊழியத்திற்காக சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்களுக்கு சமீபத்தில் கொண்டு வந்து விட்டார். இந்த நவம்பர் மாதம் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். தேவனுடைய முடிவு அது சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் கர்த்தர் சொன்ன தரிசனமும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் ஆண்டவர் இந்த மாதம் அவர் நிறைவேற்ற போகிறார். அவருடைய செயலின் முடிவு அது சமீபம். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 38 வருஷமா ஒரு மனுஷன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அமர்ந்துட்டு இருந்தான். குளம் எப்போ கலக்கும், என்னை கொண்டு போய் நான் இறங்கி நான் சுகமாகணும். கவனிங்க, அவன் எதிர்பார்த்தது போல குளம் கலக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அவனுக்கு என்ன பண்ணல, சுகம் கிடைக்கல. ஏன்னா கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. 38 வருஷம் வியாதி. ஆனால் இவன் அந்த குளத்துக்கிட்ட எப்போ வந்தான்னு நமக்கு தெரியாது. 38 வருஷமாக அங்கே படுத்திருந்தானு நமக்கு தெரியல. 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இவன் எப்போ வந்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவன் முதல்ல அங்கே வியாதிஸ்கிட்ட போய் எங்கேயாவது வைத்தியர்கிட்ட போயிருப்பான், என்னென்னவோ கை வைத்தியங்கள்லாம் பண்ணியிருப்பான். அவனால் முடிஞ்சவருக்கு முட்டி மோதி எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பெதஸ்தா குளத்தை குறித்து கேள்விப்பட்டு அவன் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை, சரி போவோம் அங்கன்னு போய் வந்து படுத்துட்டான். வந்தவன் கொஞ்ச நாள் கழித்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது நம்மளுக்கு என்ன பண்ணல, சுகம் கிடைக்கலன்னு சொல்லி. ஆனால் அங்கே இயேசு ஒருவர் வந்தார். அவனை பார்த்து கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அல்லேலூயா. உடனே அவன் சொன்னான், குளம் கலக்கப்பட்டா என்னை கொண்டு போகிறதுக்கு நீ ரெடியான்னு தான் கேட்டான். குளம் கலக்கினா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு ஆள் சிக்கிச்சு போல, ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், டேய் எழுந்து நட, உன் படுக்கை சுருட்டி கொண்டு எழுந்து நட. 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய பல நாட்கள் அல்லது பல ஆண்டுகளுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே அங்கே நிறைவேற்றினார்.
இந்த ராத்திரி வேளையிலும் கூட பல வருடங்களாய் அல்லது பல மாதங்களாய் அல்லது பல நாட்களாய் அல்லது பல மணி நேரமாய் நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொருட்டு தேவனுடைய செயலின் முடிவு இந்த நவம்பர் மாதம் உனக்கு சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அவருடைய முடிவு நமக்கு சமீபமாய் இருக்கிறது. ஆமென். 3 காரியத்தை சொன்னோம். தேவனுடைய முடிவுகள் எப்படிப்பட்டது? முதலாவது, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? சம்பூர்ணமானது. உன் குறைவுகளை கர்த்தர் உன்னுடைய வாழ்விலிருந்து மாற்றுவார். இரண்டாவது, தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? சமாதானமானது. சஞ்சலத்தையும் துக்கத்தையும் கர்த்தர் நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? அது சமீபமானது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றக்கூடிய காலமாய் இந்த மாதம் நமக்கு அமைய போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்படியே இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய செயலுடைய முடிவு அது சம்பூர்ணமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. அது சமாதானம் உள்ளதாய் இருக்க போகிறது. அது சமீபமாய் வந்திருக்கிறது. தேவனுடைய வாழ்வு, தேவனுடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார்.